அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கிருஷ்ணரோட நாமத்தை சொன்னால் இவ்வளோ மகிமையா, இவ்வளோ பலனா அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க இந்த கதையை முழுசாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி இருந்தானாம். அவனுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. ஏதாவது சொன்னால் எல்லாத்துக்கும் தர்க்கம் செய்வான். படிச்சிருந்தும் வேலைக்கு போகாமல் சுற்றிக்கிட்டே இருந்தான். ஒரு சமயம் அந்த ஊர் கோவிலில் ஒரு திருவிழா நடந்தது. இடைவிடாமல் கிருஷ்ண நாம ஜபம் அப்படின்னு ஒரு நாள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ண நாம ஜபத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. இந்த இளைஞனும் இந்த கிருஷ்ண நாமத்தில் அப்படி என்னதான் இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான். அங்கிருந்த பெரியவர்கிட்ட இது பற்றி கேட்டான். அவரும் அது மிகவும் உன்னதமான நாமம் அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞன், இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்கள் கிருஷ்ணனால் என் பசிக்கு சோறு தர முடியுமா அப்படின்னு கேட்டான். பெரியவரும், கிருஷ்ண நாமம் சோறு மட்டுமல்ல, வேண்டிய அனைத்தையுமே கொடுக்கும். உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த நாமத்தை ஜெபிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு அதில் துளியும் நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் அருகிலுள்ள ஒரு காட்டுப்பகுதிக்கு போய் ஒரு மரத்தடியில் தனியே உட்காந்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சிங்கம் புலியாக இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். திரும்பவும் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த வழியாக போன ஒரு வழிப்போக்கன் அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த கட்டு சாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இலைப்பாரிட்டு போகிறான். அதுக்கப்புறம் மரத்து மேலே இருந்த அந்த சோம்பேறி கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்தவனுக்கு அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. அங்கே வந்து சாப்பிட்டு போன வழிப்போக்கன் அங்கே ஒரு கட்டு சாதத்தை மறந்து வச்சுட்டு போயிருந்தான். கிருஷ்ணநாம மகிமையால் தான் தன்னோட பசிக்கு சோறு கிடச்சிது அப்படின்னு சந்தோஷமாக அதை சாப்பிட்றதுக்கு போகிறான். ஆனால் அவனோட தர்க்க அறிவு கொஞ்சம் எட்டி பார்க்குது. உண்மையிலேயே கிருஷ்ணநாமத்துக்கு மகிமை இருக்குன்னா இந்த சாதத்தை சாப்பிட்றபடி நிர்பந்தம் அதுவாகவே வரட்டும், அது வரைக்கும் நாம் சாப்பிடக்கூடாது, பசிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அப்போ திரும்பவும் ஏதோ சத்தம் கேட்குது. உடனே சாதத்தை கீழே வச்சுட்டு அவசரமாக மரத்து மேலே போய் உக்காந்துக்கிட்டான். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு ஜபிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அங்கே ஒரு கொள்ளை கூட்டம் வந்தது. மரத்தடியில் அவங்க எல்லாரும் உட்காந்தாங்க. அவங்க கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்புறம் மேலே பார்க்குறாங்க. பார்த்தா மரத்து மேலே இந்த இளைஞன் அமர்ந்திருக்கிறதையும் பார்த்தாங்க. அவனை கீழே இறக்கி மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. பசியோடு இருந்த அந்த ஒரு கொள்ளையன் அங்கே இருந்த கட்டு சாதத்தை பார்த்துட்டு எடுத்து சாப்பிட போனான். மற்றவங்கள்லாம் அதை தடுத்து, சாப்பிடாத, நம்மளை வேவு பார்க்கறதுக்கு வந்த இவன் தான் இதை வச்சிருப்பான், இதில் ஏதாவது கண்டிப்பாக விஷம் கலந்து வச்சிருப்பான், அதனால் முதல்ல அவனே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அதை அவனுக்கு கொடுத்தாங்க. அவனும் சாப்பிட்டான். அதுக்குள்ள தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. கொள்ளையர்கள் அவனை அப்படியே விட்டுட்டு அவங்க கொள்ளையடித்த பொருளோட வேகமாக போயிட்டாங்க. அவசரத்தில் சிறிது தங்க காசுகளையும் கீழே செதற விட்டுட்டு போயிட்டாங்க. நம்பிக்கை இல்லாமல் கிருஷ்ணநாமம் சொன்னதுக்கே இவ்வளவு பலனா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அந்த சோம்பேறி இளைஞன் இனிமே கண்டிப்பாக நாம் உழைக்கணும், தர்க்கம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். தன்னோட ஊருக்கு போய் உண்மையான செல்வமே கிருஷ்ணநாமம்தான் அப்படிங்கிறத உணர்ந்தான். கோவிலில் உண்டியல்ல அந்த தங்க காசுகளை எல்லாம் போட்டுட்டான். இனிமே பக்தியோடு இருப்பேன், உழைச்சி சாப்பிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணன் முன்னாடி உறுதி எடுத்துக்கிட்டான். வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல நிலைமையையும் அடைஞ்சான். நம்பிக்கை இல்லாமையும் பக்தி இல்லாமையும் சொன்ன கிருஷ்ண நாமத்துக்கே இவ்வளவு பலன் கிடைச்சிருக்குன்னா நம்ம உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் கிருஷ்ண நாமத்தை ஜபிச்சோன்னா எவ்வளவு மகிமைகள் கிடைக்கும். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.